கோயம்புத்தூர் அடுத்த சூலூர் கிராமத்தில் 10 வயசு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கானுங்க. இந்த விஷயம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்குது. இந்த ஆட்சி அந்த ஆட்சியை குறை சொல்கிறத விட தனி மனித ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியன்றது நான் நினைக்கிறேன். தனி மனித ஒழுக்கம் இருந்தால் தான் நீ ஒரு மனிதனாகவே மதிக்கப்படுவேன். அதனால் எல்லோரும் தனி மனித ஒழுக்கமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மாற்றத்தை விரும்புகிற மக்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இதை என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரிலங்க. ஒயிட் சட்டை போட்டுக்கின்னு இந்த சந்தன கலர் பேண்ட்டு போட்டுன்னு ஓட்டு போட்டான் மாற்றத்தை விரும்புகிறோன்னு இந்த இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டானுங்க. அவனெல்லாம் எங்கே இருக்கிறானுங்களே தெரில. உண்மையாக சொல்கிறேன், எங்கே இருக்கிறானுங்களே தெரிலங்க. அவனுங்களாம் வெயிலுக்கு ரொம்ப வெயில் அதிகமாக கொடைக்கானல் ஊட்டி எங்கன்னா போயிட்டானுங்களா, எங்கே போனானுங்க, ஊருக்கு எங்கன்னா போயிட்டானுங்களா, இல்லை ஃபோனு இந்த டவர் கிடைக்காத இடத்துக்கு எங்கன்னா போயிட்டானுங்களா. ஏன்னா இன்ஸ்டாகிராம் பார்க்கணும், டவர் கிடைக்கணும்ல. இந்த கட்சா தானே இதை பற்றி பேசுகிறதுக்கு. டவர் கிடைக்கலன்னா பேச முடியாதுல்ல. ஒரு டவர் கிடைக்காது எங்கன்னா மலை தேசத்துக்கு எங்கன்னா போயிட்டானுங்களா. இனிமேல் ஒன்றுமே புரியல. அவன் எவ்வளோ பேச்சு பேசுகிறானுங்க, எவனையுமே காணோம். எல்லாரும் மாதிரியும் பார்த்திங்கன்னா மாற்றத்தை விரும்பின மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ போன ஆட்சியில் சிஎம் சார் இதெல்லாம் என்னது அப்படின்ட்டு இப்போ இருக்கிற சிஎம் சார் சொல்லியிருந்தார். இப்போ அவரே என்ன தான் பண்ணுறாரு, ட்விட்டரில் ட்விட்டு தான் போடுறார். மிகவும் வருத்தத்துக்குரிய இருக்கிறேன் அப்படின்ட்டு ட்விட்டு தான் போடுறார். எல்லோரும் மாதிரி தான். ஒன்றையும் மாற்றலாம் ஒன்றையும் இல்லை அப்படின்னு தெரில. அதேமாரி இந்த 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. அதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க அந்த இன்ஸ்டாகிராமில். எப்பா உயிரை தாங்க. அவன் 10 வீடியோ போட்டாங்க. 10 வீடியோ டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக இதுமாதிரி பண்ணுறான், இது ஒரு ஆட்சியா, இது ஒரு அதுவான்ட்டு ஒரு 10 வீடியோ போட்டான். இன்றைக்கி அவங்க அண்ணா இருக்கார்ல, அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவங்க அண்ணன் உக்காண்டார் சீட்டில் உக்காண்டார். அவங்க அண்ணன் எதனா பண்ணுவார்னு பார்த்தா இந்தமாரி ஆயிடுச்சு. இந்த சம்பவம் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிக்கார். அவர் வருத்தம் சொல்லியிருக்காரு 20 செகண்டு. இதுமாரி பண்ணது வருத்தமாக இருக்குது, அவங்க இதுமாரி பண்ணது வருத்தம்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க அண்ணனுக்கு தான் முட்டு கொடுக்குறாரு. மீதி 3 நிமிஷம் அவங்க அண்ணனுக்கு தான் முட்டு கொடுக்குறாரு. எப்படி 3 நிமிஷம் அவங்க அண்ணனுக்கு முட்டு கொடுக்குறாரு, 20 நிமிஷம் தப்பு தான், வருத்தத்துக்குரியது தான் சொல்கிறார். திரும்பி நான் அவனை சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், இப்போ பாதி பேர் இப்படி தாங்க இருக்கிறான். அவன் அவங்க தப்பு பண்ணுறான் இல்லை, ஆட்சியில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஆமாம், ஆட்சியில் தப்பு நடந்திருக்கு, இதை சரி செய்வாங்க அப்படின்ட்டு எவனுக்குமே புரிதலே இல்லை. அவனுக்கு என்னன்னா அவங்க அண்ணனை பற்றி தப்பாக பேசவே கூடாது. கேட்டால் அண்ணன் பண்ணுவார். எப்போ பண்ணுவார்? அண்ணன் பண்ணுவார். எப்போ தான்ப்பா பண்ணுவார்? பண்ணிக்கிட்டே இருப்பார். இல்லைப்பா, எப்போ பண்ணுவார். இவங்களுக்கு சொன்னது எல்லாமே இதான் போல். அண்ணன் பண்ணுவார். எப்போ பண்ணுவாருன்னா பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. அவ்வளோதாங்க, பண்ணுவாருங்க. சும்மா என்னங்க கேட்குறீங்க நீங்கள்? இதுக்குள்ளேயே 12 நாள் தான் ஆச்சு. இதுக்குள்ளேயே என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் பண்ணுவாருங்க. அப்படி இந்த ஒரு அடிப்படையில் தான் இருக்கிறானுங்களே. தயவுசெய்து இந்த அடிப்படையை மாற்றிக்கிங்க. முதல்ல தப்பு யார் ஆட்சியில் நடந்தால் இது தப்பு தான் அப்படின்னு சொல்கிற தைரியத்தை உருவாக்கிங்க. நீ எவ்வளோ தான் முட்டு கொடுப்ப சொல்லு, ஒரு அளவுக்கு கொடுக்கலாம். புரியுதா? வண்டியே முழு அளவு முட்டு கொடுக்கக்கூடாது. தயவு செஞ்சு இந்த ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரில. மாற்றத்தை விரும்பின மக்கள் ஏமாற்றம் தான் அடைகிறாங்க. அதெல்லாம் இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை.